அடுத்த 36 மணி நேர வானிலை எச்சரிக்கை. அடுத்த 36 மணி நேரத்தில் ஊவா கிழக்கு மாகாணங்களிலும் பொலன்னறுவை மாவட்டத்திலும் பலத்த மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மின்னல் தாக்கங்களில் இருந்து பாதுகாப்பாக இருக்குமாறு மக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். பாஸ்போர்ட் விநியோகம் இடைநிறுத்தம். கணினி கோளாறு காரணமாக கடவுச்சீட்டு விநியோகம் தற்காலிகமாக நிறுத்தப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப சிக்கல் சரியானதும் மீண்டும் சேவைகள் தொடங்கும் என திணைக்களம் அறிவித்துள்ளது. அஸ்வெசும பணம் வங்கியில் வைப்பு. அஸ்வெசும பயனாளிகளுக்கான பிப்ரவரி மாதம் பணம் இன்று முதல் வங்கிக் கணக்குகளில் வரவு வைக்கப்பட்டுள்ளது. தகுதியுள்ள அனைவரும் இன்றைய பணத்தை எடுத்துக் கொள்ளலாம் என நிதி அமைச்சு தெரிவித்துள்ளது. போதையில் இருந்த 7 சாரதிகள் கைது. பிலியந்தலையில் போதைப்பொருள் பயன்படுத்திவிட்டு பேருந்து ஓடிய 7 சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டனர். 170 பேரிடம் நடத்திய சோதனையில் இவர்கள் சிக்கியுள்ளனர். துப்பாக்கி முனையில் கட்டாய கல்யாணம். பீகாரில் போலீஸ் தேர்வுக்கு போன இளைஞனை கடத்தி போதை மருந்து கொடுத்து துப்பாக்கி முனையில் வலுக்கட்டாயமாக கல்யாணம் செய்து வைத்துள்ளனர். இணையத்தில் வைரலான வீடியோவால் போலீசார் அந்த இளைஞனை மீட்டுள்ளனர். இலங்கை அணி இமாலய வெற்றி. 2026 T20 உலகக்கோப்பை போட்டியில் இன்று ஓமானை 105 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இலங்கை அபார வெற்றி. தசுன் சாணக்க 19 பந்துகளில் அரை சதம் அடித்து புதிய சாதனை படைத்துள்ளார்.